ஏய் வெளியே வாங்கடி. எம்பிட்டு நேரம் கத்திக்கிட்டு கிடக்கிறது? என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? வெளியே வாங்குறியா இல்லையா? அம்மா வேண்டாம்மா, அம்மா அம்மா வேண்டாம்மா, அம்மா. என் குடும்ப மான மரியாதையே போகுது. அந்த ராட்சசி இன்னைக்கு வாசல்ல வந்து கத்த ஆரம்பிச்சுட்டா. அடியே உனக்கு இருக்குது. இன்னைக்கு மட்டும் அவன் ஏதாவது ஒன்று சொல்லட்டும், அதுக்கப்புறம் பாரு. மா இப்ப சின்ன பொண்ணு என்ன பண்ணுச்சு? இப்ப எதுக்கு நீங்க சின்ன பொண்ணை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா இவ குடுக்குற செல்லம் தான்டா, இவ குடுக்குற செல்லம் தான் அந்த பையன் இப்படி திரியறதுக்கு காரணமே. இப்ப வந்து அவ கிளிப்பா வாங்கி கட்டுங்க 2 பேரும். உமா என்னாச்சு உமா? ஏன் இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சா? ஏன் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு உனக்கு தெரியாதா? புள்ளைய வளர்த்து வைக்கிற நீயே. இங்க பாருடி, என்னடி என்ன? உன்னை விட வயசுல மூத்தவனை பார்த்து என்ன லட்சணமா பேசிட்டு இருக்க? ஆஞ்சு விடுவேன் ஆஞ்சு. ஆமா, நீ என்ன ஆயிர வரைக்கும் என் கையை பூ பறிச்சுட்டு இருக்கும் பாரு. ஒழுங்கா புள்ளைய வளர்க்க தெரியல. வந்துட்டு அழுக இப்பதான் என்கிட்ட வரைஞ்சு கட்டிக்கிட்டு. என் பிள்ளை வளர்த்ததுல நீ என்னடி குறைய கண்டுட்ட? நீ என்ன குறைய கண்டுட்ட? தொலைச்சு கட்டி போடுவேன் பாத்துக்க. அத்தை கம்மன் இருங்கத்த, எதுக்கு இப்ப பம்பு வழக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? வாய மூடு. இவன் இங்க வந்து கத்திக்கிட்டு கிடக்குறான், இப்பதான் பேசுறா பேச்சு. முதல்ல என்ன ஆச்சு? இங்க பாரு, நான் என்ன உன் பையன் என் பிள்ளைக்கு எதுவும் வாங்கி போடாம இருக்கானா? எல்லாமே செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். என்னமோ நீங்கள் தான பிரபு மாதிரி உன் பையன் ஏதோ பைய கொண்டு வந்து என் பிள்ளைக்கு கொடுத்துருக்கான். என் பிள்ளை என்ன சோத்துக்கு தண்ணி இல்லாமல் என்ன பிச்சை எடுத்துக்கிட்டா தெரியுது. இவன் எல்லாம் வந்து என் பிள்ளைக்கு பை கொடுக்கணும்னு. எங்கே அவன் இன்னைக்கு அவனை அடிக்கிற அடியை மட்டும் பாரு. உனக்கு படிச்சு சொன்னேன்ல, பையன் கொடுக்காத ஒன்றும் கொடுக்காத. இவெல்லாம் ஒரு நன்றி கெட்ட ஜென்மம். இவெல்லாம் வாசலில் வந்து கத்துவா, கொஞ்சம் கூட நன்றியை நினச்சி பார்க்க மாட்டான்னு சொன்னேன்லடி. ஆட்டக்காரிகளா இப்போ வந்து கத்துறால பேசு. வாயில் என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? ஆட்டுக்கு மாட்டுக்கும் எதுக்கு கடவுள் அளந்து வச்சிருக்கு? இந்த மாதிரி ஆணவம் பிடிச்சி ஆடு வாங்கினு தான். இவளுக்கு இப்படி இருக்கும்போதே இந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு வந்து ஆடுற. இன்னும் கொஞ்சம் நம்மள மேல நல்ல வசதி வாய்ப்பு, நல்ல சோறு திங்கி எல்லாம் இருந்துச்சு, இவளை கையில பிடிக்க முடியாது. இங்கே பாரு, என்கிட்ட காசு பணம் இல்லைன்னு நீ வந்து பாத்தியா? நான் என்ன 10 வீட்டில் போயிட்டு தட்டை தூக்கிட்டு போய் பிச்சை எடுத்தேனா? இங்கே பாரு, உனக்கெல்லாம் அம்பிட்டு தான் மரியாதை. என்னைய பற்றி இந்த இலக்கார பேச்சு பேசுகிறவளையெல்லாம் நீ வச்சுக்காத, சரியா? உன் பையன்கிட்ட சொல்லி வை. சும்மா என் வீட்டில் வந்து இந்த பிள்ளைக்கு அதை கொடுக்கவும் இதை கொடுக்கவும் இருந்தால் எங்கே கண்டாலும் வச்சு வெளி ரோட்டி போடுவேன்னு சொல்லிவிட்டேன். நீங்களாம் பிச்சை போட்டு நாங்கள் வாழணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்து வெங்காயமா? அடியே, என் பேரன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும் முடியே. நீ ரொம்ப நடிச்சுக்கிட்டு தெரியாத. நீ ஒழுங்கா சோறு போட்டிருந்தா அவ எதுக்குடி சோத்துக்கும் தண்ணிக்கும் போய் அடுத்த வீட்டுக்கு போறா? இவ சோத்துக்கு வழி இல்லாமல் கிடக்கவும் தானே என் பேரன் வீட்டுக்கு கூப்பிட்டு மீன் குழம்பு சோறு அது இதுன்னு கொடுத்தேன். அப்படியெல்லாம் தின்னுபட்டு கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் இருக்கிறீங்க, நன்றி கெட்ட ஜென்மங்களா. பாத்தியாடி இவ எப்படி பேசுறான்னு பாத்தியா? நாக்க புடிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ உனக்கு சந்தோஷமா? அப்படி மனசு குள்ளுன்னு இருக்குமே. இதுக்கு தானே ஆசைப்பட்ட? எவ வீட்டுக்கும் போவாதுன்னு சொன்ன கேக்குறியாடி? உமா என்ன உமா பிள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கவ? வேற 1000 கோபம் தான் இருந்தாலும் பிள்ளைய போட்டு அடிக்காத. இங்க வேறு பாவம் இல்லையா? இங்கே பாரு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. நான் அவளை அடிப்பேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குது. நீ எல்லாம் வந்து தடுக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது, சரியா? என் பிள்ளைய நான் அடித்து வளர்ப்பேன். இனி அவன் உன் வீட்டு வாசப்படி நின்னான்னு வை, என்னை என்னான்னு கேளு, சரியா? உன் பையன் என் வீட்டு பக்கம் வந்து என் பிள்ளைகிட்ட பேசுறது வைக்கிறது வச்சுக்கிட்டான், அவனை மனுஷியாக இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். நீ எல்லாம் நான் மனுஷி மாதிரியே பேசுகிற? நேற்று தான் உன்னை கடங்காரி நடு ரோட்டில் வச்சு சந்தி சிரிக்க அடிச்சா, இப்போ வந்து ஆட்டம் கட்டுறிய ஆட்டம். நான் கடன் வாங்குவேன், நான் கொடுப்பேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இங்கே பாரு, உனக்கு சொல்லிட்டேன், உன் பையன் இனிமேல் என் பிள்ளையோட சேரக்கூடாது. சேர்ந்தான் அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிட்டேன். சிறுக்கி மவளை வீட்டுக்கு வா, உன்னை இருக்குன்னு இருக்கிறேன். பாத்தியில என் மான மரியாதைக்கு போகிற அளவுக்கு பேசுகிறாவ. இவளாம் ஒரு ஆளு வெங்காயம். இவன் முன்னாடி என் மான மரியாதையே போயிடுச்சு. வீட்டுக்கு வா, உனக்கு இன்னைக்கு இருக்குது. மடி போதுமா? மனசு நல்லா குழுன்னு இருக்குமே. எப்படி சந்தி சிரிக்க அடிச்சுட்டு போறா பாத்தியா? இதுக்கு தானே ஆட்டம் கட்டினே நீயும் உன் பையனும். எப்படி பேசிட்டு போறா? நம்ம சொல்றது கேட்டு தொலைகிறதே கிடையாது. தர அறிஞ்சு உதவி பண்ணணும்டி. இப்படி இவ்வளவுக்கெல்லாம் செஞ்சேன்னு வையி, இப்படித்தான் கடைசியில மான மரியாதை போகிற அளவுக்கு பேசிட்டு போவா. இதுவே ரோட்ல போற ஒரு நாய்க்கு ஒரு 4 பிஸ்கட் கிட்ட போட்டிருந்தா கூட பார்க்கும்போதெல்லாம் வாலாட்டிட்டு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி உள்ளவளுக்கு போட்டு பாரு எப்படி தூக்கி வீசிட்டு போறான்னு. இனிமே பையி கியின்னு எதையாவது ஒன்று கொடுங்க, அப்புறம் இருக்கு. பாத்தியாடா எப்படி பேசிட்டு போறான்னு? என்னமோ நான் பேசும்போதெல்லாம் நீயும் உன் பொண்டாட்டி அம்மா பேசாத பாவம்னு சொன்னியே. பாவம் பார்த்ததுக்கு பாத்தியில எப்படி பேசிட்டு போறான்னு. இனிமேலாவது பிள்ளைக்கு ஒழுங்கா சொல்லி கொடுத்து வளங்க. செய்ய சொல்றானுங்களாமா ஊர்ல உள்ளவங்களுக்கு தானம். அப்படியே பெரிய தான பிரபு, அப்படியே வள்ளல் குடும்பத்துல இருந்து பிறந்து வந்தவங்க கிளின்னு கிழிச்சிட்டு போறா. எங்க சொந்த அண்ணனா இல்லைனாலும், ஒரு வயிற்றுல பிறக்கலைனாலும் நீங்களும் அவளுக்கு அண்ணன் தான். ஆனாலும் எப்படி பேசிட்டு போறான்னு பாருங்க.
ச்சே, மனசே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இங்க பாரு, அவகிட்டையெல்லாம் நம்ம எதுவும் நினைக்க முடியுமா? சொல்லு பார்ப்போம். விடு, அவளை பற்றி தான் எல்லாத்துக்குமே தெரியுமே. என் அண்ணன் அம்புட்டு செஞ்சுமே நீ என்ன செஞ்சேன்னு கேட்டவ. அப்படி இருக்கும்போது நான்லாம் அவளுக்கு எம்மாத்திரம். சின்ன பிள்ளைங்க அதுங்க ஏதோ விளையாட்டுத்தனமாக இருக்குதுங்க. அதை போய் இவ்வளோதான் பேசுகிறா. ஏதோ இங்கே வந்ததுனால அந்த பிள்ளைக்கு வயிறு நிறைய ஏதோ சாப்பாடுன்னு ஒன்று கிடச்சிது. இனி அதுக்கும் வழி இல்லாமல் பண்ணிட்டா ராட்சசி. சும்மாவே எங்கள் அம்மா வேற ஆடும், இதில் இவ வேற சலங்கையை கட்டி விட்டு போயிட்டா. இனி தினந்தோறும் என்ன பாட்டு பாட போகுதோ. பைய எடுத்துட்டு வா, உள்ளே போவோம். மணி ஆயிட்டு பஸ்ஸில் வரேன். நான் அப்பயே வண்டி எடுத்துட்டு வரேன்னதுக்கு கேட்கவும் இல்லை. எங்கே வந்திருக்கா என்னன்னு வேற தெரியலையே. டைம் வேற ஆயிடுச்சு. உனக்கு என் கையால் படையல் போட்டதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கஷ்டப்படும் போதெல்லாம் என் கூடயே இருந்த. இன்னைக்கு நான் கொஞ்சம் நல்லா இருக்கும்போது அதை பார்க்கறதுக்கு நீ இல்லையேம்மா. முடிஞ்ச அளவுக்கு பெற்றவங்க நல்லா இருக்கும்போது பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வந்துடணும். அவங்கள நல்லா வச்சுக்கணும். இல்லைன்னா அவங்கள நம்ம திரும்பி பார்க்க முடியாது. நீ எதுக்கு அழுவுறீங்க? விடுங்க, எப்படியா இருந்தாலும் அத்தை நம்ம கூட தான் இருக்காங்க, வேற எங்கேயும் இல்லை. இல்லை நீ, நான் நல்லா இருக்கும்போது அம்மா பக்கத்தில் இல்லையே நீ. கஷ்டப்படும் போதெல்லாம் எனக்கு இங்கே வரும்போதெல்லாம் அரிசி பருப்பு உளுந்துன்னு எதையாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைங்க பசியோடு இருந்துருங்க, உனக்கு செலவுக்குனாலும் பரவாயில்ல, எதுனாலும் சரி அம்மா கிட்ட கேளு, நான் பார்த்துக்கிறேன்னு எல்லா விஷயத்தையும் செஞ்சுது. இன்னைக்கு அப்படியாப்பட்ட அம்மாவுக்கு என் கையால் நான் படையல் சாப்பாடாக செய்யணும். எனக்கு முடியல நீ. எப்படி வாழ்ந்தவங்க. ராணி அழகாதம்மா, விடு. அம்மா எங்கேயும் போல நம்ம கூட தான் இருக்கு. அம்மாவோட ஆசையே நம்ம குடும்பம் எப்பயும் இதே போல ஒற்றுமையா இருக்கணுன்றது தான். நம்ம குடும்பம் இதே போல எப்பயும் இருக்கணும்னு. எங்களுக்கு என்னம்மா, நம்ம எல்லாரும் இப்பயும் ஒற்றுமையா தான் இருக்கோம். அண்ணன் அப்பா தான் அம்மாவுக்கு அப்புறம் நம்ம கூட இருக்காரு. அப்பாவை நம்ம நல்லபடியா பார்த்துக்கணும்னு. அப்பாவை மட்டும் விட்டுறக்கூடாதுன்னு. அப்படி விட்டுருவேனா நானு? அப்படிலாம் விட மாட்டேம்மா. அம்மாவையே விடாம முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணி பார்த்தோம், ஒன்றும் காப்பாற்ற முடியல. அந்த மாதிரி விட்டுருவோமா? நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாமா? சரி வாங்க, எல்லாரும் உட்காருங்க. படையல் வச்சு எல்லாரும் விரதம் இருந்தாச்சு ரொம்ப நேரமா. சாப்பிடுவீங்க? சாப்பிடலாம் நீ, சாப்பிடலாம். எங்க பையனை காணோம்? இங்கதானே இருந்தா, எங்கிட்டு போனான்னு தெரியலையே. மாமா வெளியே போனார். அத்தை வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. டேய் நிரஞ்சா. ஐயோ, அம்மா வேற கூப்பிடுறாங்களே. அம்மா இந்த வாரமா வெளியே தான் நிக்கிறேன். வாடா, படையல் சாப்பிட ரொம்ப நேரம் காய விடக்கூடாது, சாப்பிடணும். எல்லாரும் கூடி இருக்கோம். இந்த சபையில வச்சு ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னம்மா, என்ன விஷயம்? இல்ல மாமா, அத்தையோட ஆசையே நம்ம குடும்பம் எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும்னு தான். அவங்க போனாலும் அண்ணன் தங்கச்சி 2 பேரும் நல்லா இருக்கணும், ஒற்றுமையா இதே போல இருக்கணும், அதை கட்டி காப்பாற்ற வேண்டியது உன்னோட கடமை தானே சொல்லி அத்தை என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. அதனால தான் சொல்றேன். நாங்கள் இப்போ இருப்போம் எப்போ போவோம்னு கூட தெரியாது. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. எங்களுக்கு அப்புறமும் இந்த சொந்தம் அப்படியே நீடிச்சு நிற்கணும்னா, என் பையனுக்கு நம்ம செல்வியை கட்டி கொடுத்தா இந்த உறவு அப்படியே நீடிக்கும். என்ன மாமா சொல்கிறீங்க? சொல்லுவாங்கல்ல, ஒரு துக்கம் நடந்த வீட்டில் சந்தோஷமான நிகழ்வு ஏதாவது ஒன்று நடக்கணும்னு. அதுதான் அந்த வீட்டுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கும். அதுதான் அத்தை இறந்து இந்த குடும்பம் இப்படி இருக்குது. ஆனால் இந்த உறவு நீடிக்கணும். அதனால் நம்ம இவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? ஏய் லூசு, இங்க வா. ஐயோ சாரிடா. ஏய், முன்னே நான் சாரி தானே கட்டிட்டு வர சொன்னேன். நீ என்னல சாரியை கட்டாம வந்திருக்க? ஐயோ நீ வேற, எனக்கு சாரியே கட்ட வரல தெரியுமா. நானும் கட்டி பார்த்து இடுப்பில் நிற்கவே இல்லை. சரி சுடிதாரை மாட்டலான்னு பார்த்தா எல்லாமே பழசா வேற இருந்துச்சா. சரி அவசரத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இதை எடுத்து போட்டு அப்படியே வந்துட்டேன். லூசு, வீட்டில் அத்தை மாமா எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி வச்சு பேசினோம்னா எப்படியும் அம்மா அப்பா சம்மதிச்சிருவாங்கன்னு சொல்லி தான் உன்னை அப்படி வர சொன்னா. எப்படி வந்திருக்க? சாரிடா, வேணும்னு பண்ணலடா. டைம் ஆயிடுச்சு. நீ வேற திட்டுவ, பஸ் வேற போயிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப லேட் ஆயிடும்ட்டு தான். வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டாங்களா? சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. படையல் சாப்பாடு தான் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு அவங்க நின்றுட்டு இருக்காங்க. நான் தான் சரி நீ வந்துட்டீங்கன்னா பரவாயில்ல, உன்னையும் கூட்டிட்டு போய் குடும்பத்தோட எல்லாருமே ஒன்றா உட்காந்துடலான்னு பார்த்தேன். சரி வா. பயமா இருக்குடா, உள்ளுக்குள்ள அப்படியே படன்னு இருக்கு.
எனக்கு மட்டும் என்ன உள்ளுக்குள்ள படப்படன்னு தான் இருக்கு. என்ன அத்தை மாமா வந்தாங்கன்னா அத்தையும் மாமாவும் என்ன சொன்னாலும் அப்பா மாமாவும் கேட்டுக்குவாங்க. அவங்க பேச்சுக்கு மறு பேச்சே பேச மாட்டாங்க. அதனாலதான் அவங்களோட முன்னாடி பேசணும்ட்டு தான் உடனே வர சொன்னேன். எனக்கே உள்ளுக்குள்ள பயமா தான் இருக்கு. எப்படி சொல்ல போறேன்னு தெரியல. உங்க வீட்டில் ஒத்துப்பாங்க தானே? உங்க வீட்லயே உங்க அம்மா சம்மதிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இங்க சம்மதிக்க மாட்டாங்களா என்ன? பாத்துக்கலாம் விடு. எங்கள் வீட்டில் அது பிரச்சனை இல்லை, இங்கே எப்படின்னு தெரிலல, அதான். டைம் ஆயிடுச்சு, முதல்ல கூப்பிட்டாங்க. வா. ஓகே தானேங்க. இப்போ டிவி தெளிவாக ஓடுங்க. மாதம் மாதம் வந்து 300 ரூபா கட்டணுங்க. அப்படி நீங்கள் வந்துட்டு மந்த்லி 1ஆம் தேதி ஆனால் கட்டல அப்படின்னா நாங்கள் கட் பண்ணி விட்ருவோம் கனெக்ஷனை. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 6 மந்த் ஸ்கீம் இருக்குது, 1 வருஷம் ஸ்கீம் இருக்குது. அப்படி வந்து நான் இங்கே கூட கட்டிக்கலாம். அவ்வளோதானே? அப்போ 6 மாதம் ஸ்கீமில் வேணால் நாங்கள் கட்டிடுறோம். எங்கப்பா 6 மாதத்துல கட்டிக்கலாமா? ஆமாம், சும்மா சும்மா கனெக்ஷன் போட்டுகிட்டே இருக்கணும். ஓடலாம், டிவி ஓடலைன்னா அது ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும். டேய் எப்படியோ ஒன்று போட்டு விடுங்க போதும். அண்ணே 6 மந்த் ஸ்கீமே போட்டுருங்க. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன். இல்லை மாமா, அத்தையோட ஆசையே வந்து நம்ம குடும்பம் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும்னு தான். அவங்க போனாலும் அண்ணன் தங்கச்சி 2 பேரும் நல்லா இருக்கணும், ஒற்றுமையாக இதே போல் இருக்கணும், அதை கட்டி காப்பாற்ற வேண்டியது உன்னோட கடமை தானே சொல்லி அத்தை என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. அதனால தான் சொல்கிறேன். நாங்கள் இப்போ இருப்போம், எப்போ போவோம்னு கூட தெரியாது. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. எங்களுக்கு அப்புறமும் இந்த சொந்தம் அப்படியே நீடிச்சு நிற்கணும்னா என் பையனுக்கு நம்ம செல்வியை கட்டி கொடுத்தா இந்த உறவு அப்படியே நீடிக்கும். ஆத்தாடி, காலங்காத்தாலேயே வெறி பிடிச்ச கணக்கா அந்த பிள்ளைய போட்டு அந்த அடி அடித்து அப்படியே தரன்னு இழுத்துக்கிட்டு போனான். பார்க்குற நமக்கே ரத்த கண்ணீர் வந்துடுற மாதிரி இருக்கு. ஐயோ ஆண்டவனே, எப்படி போட்டு அடிக்கிற மாட்டடிக்கிற மாதிரியே. ஐயோ, சின்ன வயசில் நான்லாம் இன்னமும் இந்த பிள்ளைங்க மேலே கை வச்சதே கிடையாது. அதட்டி ஒரு வார்த்தை சொன்னாலே அடங்கி உக்காந்துக்குங்க. அந்த காலத்தில் நான் அப்படி அடித்து உதச்சி வளர்த்துருந்தேன், இன்னைக்கு இப்போ ஒழுங்காக இருந்திருப்பேன். அன்னைக்கு நான் அடித்து உதக்கி வளர்க்காம விட்டுப்புட்டேன். அதனால பாரு, இன்னைக்கு பிள்ளைய போட்டு அடியா அடி, மாட்டடி, பேயடி அடிக்கிறாம்மா. ஐயோ கடவுளே, இது மட்டும் அந்த தங்கம் அவ இவன் எவளாவது ஒருத்தி பார்த்து அவங்களுக்கு எது சொல்லி தகவல் எது அனுப்புனாளுக, அம்பிட்டு தான் இங்கே வந்து ஒரு ஆட்டம் கட்டி போடுவா. இவளுக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. ஆனால் பைத்தியக்காரி மாதிரி தங்கு தங்கு தங்குன்னு குதிக்கிறத மட்டும் கற்று வச்சிருக்காம்மா. ஐயோ, எப்படித்தான் இப்படி இருக்கான்னு தெரியலையே. அம்மாயே அம்மாயே, அடியே புள்ளைய அடிச்சு புட்டியாடி அங்கேயே வச்சு ஏண்டி இப்படி ராட்சசி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? புள்ள வர இல்லாமல் எத்தனையோ பேர் கோயில் கோலம் அலையிறாங்க. அவங்களுக்கெல்லாம் விடாமல் உனக்கு கிடைச்சிருக்கு, அதை நினச்சி சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு ஏண்டி இப்படி மாட்டடி பேயடி அடிக்கிற? இப்படி தரன்னு இழுத்துட்டு வரியே. எங்கிட்டாவது ஆடு விழுந்து கிழுந்து ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போயிருந்தா நாளை பின்ன புள்ள இல்லாமல் நம்ம தரடி அழுதுகிட்டு கிடக்கணும். ஏண்டி இப்படி பண்ணுற? பேசாத நீ பேசாதன்னு சொன்னேன். உனக்கு வீட்டில் என்ன வேலை? உன்னை எதுக்கு வீட்டில் நான் சோத்தை போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் 3 நேரமும்? பிள்ளைய ஒழுங்கா பார்த்துக்கன்னு சொல்லி தானே நான் வேலைக்கு போய் அங்கே இங்கேன்னு அலைஞ்சு திரிஞ்சு வரேனாலும் பிள்ளைய பொறுப்பாக ஒழுங்கா வீட்டோட வச்சு பார்த்துப்பனா, அதை விட்டுப்புட்டு அவளை எங்கேயாவது அலையட்டும், அப்படியே ஊரை சுற்றிட்டு திரியட்டும் நீ பாட்டுக்கு விட்டுக்கிட்டு இருப்பியா? இன்னைக்கு அந்த கிழவி எவ்வளோ கேவலமாக பேசுகிறா தெரியுமா? அப்படியே எனக்கு கூனி குறுகி போயிருச்சு. எந்த முகரக்கட்டையை வச்சுக்கிட்டு நான் அவகிட்ட எல்லாம் பேச முடியும்? எனக்குன்னே வந்து எல்லாம் உயிர் எடுக்கணும்னே எழுந்திருக்கீங்களா எல்லாரும்? ஏடி என்னடி இப்படியெல்லாம் பேசுறவ? நான் இந்த மாதிரி உன்னை சின்ன வயசுல அடிச்சு உதச்சு வளர்த்துருந்தேன்னா அப்பதான் தெரிஞ்சிருக்கும். உங்களையெல்லாம் அடிக்காம வளர்த்தேன்ல, அதான் நீ இப்படியெல்லாம் பேசுறவ. இங்கே பாரு, நீ என்ன கன்றாவில என்னைய வளர்த்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் பிள்ளைய நான் எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். நீ என்னை ஊதாரி மாதிரி ஊரை சுத்த விட்டுப்புட்டு நீ பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தனால தான் இன்றைக்கி என் வாழ்க்கை இந்த லட்சணத்தில் இருக்குது. அதே மாதிரி என் பிள்ளையும் விட சொல்கிறியா? ஊரை சுற்றிப்புட்டு நாளை பின்ன அவளும் யாரையாவது கூட்டிக்கிட்டு வரட்டும், அங்கே போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்க சொல்கிறியா? என்னால் ஒன்றை மாதிரி இருக்க முடியாது. நீ கண்டிக்காமல் வளர்த்தனால தான் இன்றைக்கி என் பொழப்பு இப்படி சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி நிற்கிது. ஊரில் எல்லா பிள்ளைங்களும் அம்பிட்டு சந்தோஷமாக போதுங்க வருதுங்க. ஆனால் நான் வீட்டில் ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியல. ஏன்? நீங்கள் 2 பேரும் திங்கணும், நீங்கள் 2 பேரும் நல்லா இருந்து தொலையணும்னு நான் அப்படி அலைஞ்சிக்கிட்டு திரிகிறேன் அப்படின்னு நீ என்னையவே பேசுறியா? ஆமா
ஆமா நாங்க பார்க்காம தான் நீங்க வளர்ந்து தள்ளிட்டீங்க. வாயை மூடுமா, ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்காம அப்புறம் நல்லா வாங்கிட்டு தான் போக சொல்லிட்டேன். புல்லை வளர்த்துருக்கியாம்மா புல்லை, நீ ஒன்று வளர்த்தியே 3 நல்லாவா இருக்குது? 3 முச்சந்தியில் நிற்கிற அளவுக்கு வளர்த்து தள்ளிட்டு பேசுறியா நீ பேச்சு? இதா வீட்டில் சோறாக்குன்னு உன்னையெல்லாம் நான் தலையால் அடிச்சுக்கிட்டு சொல்கிறேன். ஆனால் உனக்கு சோறு குழம்பு பொங்குறதுக்கு அம்புட்டு ஒரு வலி. என்னதான் உனக்கு வலி வரும்னே எனக்கு தெரியல. 3 நேரமும் நல்லா தின்னுபிட்டு யாராவது சோறாக்கி கொடுத்தா நல்லா உக்காந்துருன்னா நல்லா சாப்பிட்டுவிட்டு கிடப்பேன். ஆனால் என் பிள்ளைக்கு ஒரு சோறாக்கி போடுறதுக்கு உனக்கு அம்புட்டு வலி வேதனையுமா இருக்குது. அந்த கிழவி எவ்வளோ கேவலமாக பேசுகிறா தெரியுமா? உன் பிள்ளைக்கு நீ சோறாக்கி போட்டின்னா அவ எதுக்கிட்டு ஏன் வீட்டு வாசம் வந்து நிற்கிறான்னு. இந்த எருமை மாடு அங்கே போய் வாங்கி தின்னுட்டு இருந்திருக்கிறான். அவள் எவ்வளோ கேவலமாக பேசுகிறா தெரியுமா? உனக்கெல்லாம் நீ வெளியே போய் சம்பாரித்து 10 தானே தெரியும். உனக்கு ஆதியிலேருந்து என் அப்பன் சம்பாரித்து போட்டார், அதுக்கப்புறம் அந்த வீணா அப்பன் சம்பாரித்து போட்டான், இப்போ உன்னைய உட்கார வச்சு நான் சம்பாரித்து போடுறேன்ல. அதனால் உழைச்சி தின்னா தானே உனக்கெல்லாம் அறிவு வரும். உழைச்சி திங்காமல் இப்படி போய் எல்லாரோட உழைப்புலையும் உட்காந்து தின்னா அப்புறம் உனக்கு அப்படித்தான் இருக்கும். ஓசியில் உட்காந்து திங்கும்போது உனக்கு இவ்வளோ வாய் பேசுகிற, இன்னும் கொஞ்சம் நல்லா உழைச்சி தின்னன்னு வையி. ஆத்தடியாத்தா உன்னையெல்லாம் கையில் பிடிக்க முடியாது. இங்கே பாருடி, இனிமே நீ எங்கிட்டாவது போ, அப்புறம் உன்னை உரிக்கிறேன் பாரு. எல்லாம் என் உயிரை எடுக்கிறதுக்குன்னே வருதுங்க. தினதோறும் எப்படி இவகிட்ட சீரழிஞ்சியாய் பேச்சு ஏச்சு வாங்குறதுக்கு அந்த கடவுளை என்ன தூக்கிட்டு போனாதான் என்ன எவ்வளோ கேவலமா பேசுறா. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு அப்பையிலேருந்தே இப்படியே இருந்து பழக்கம். எப்படி பேசுறா பாரு. நான் என்னமோ இவளுக்கு எதுவுமே செய்யாத மாதிரி, இவதான் இந்த வீட்டுக்கு எல்லாமே செஞ்சு போடுற மாதிரி பேசுறாளே. நான் ஒண்ணுமே செய்யலையா இந்த வீட்டுக்கு? இவன் எல்லா கஷ்டம் அனுபவிக்கும் போது இவன் கூட நின்று எல்லாத்தோடையும் இருந்ததுக்கு என்ன எப்படி பேசிட்டு போறாளே. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டில் உக்காந்து தின்னோம் எனக்கு கொண்டே போட்டாலும் கொண்டு போடுவா. அம்மாடி, நமக்கெல்லாம் இந்த மாதிரி மனசு வர மாட்டேங்குது. எப்படி பேசுறாவ? அந்த பிள்ளைங்க இருந்தா என்னை, அந்த மனுஷன் இருந்திருந்தா என்னை இப்படி பேசியிருப்பாரா? இப்படி ஏச்சும் பேச்சுக்கு என்னை ஆளாக்கிட்டெல்லாம் போயிட்டாரு. என்ன பண்ணி தொலைகிறது? இந்த பிள்ளைக்காக நான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது இதை காலை சேர்த்துட்டா அது போதும். அதுக்கப்புறம் நான் போய் சேர்ந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. தினந்தோறும் இவகிட்ட பேச்சு வாங்குறதுக்கு. டேய், எல்லாரும் சாப்பிட்ற நேரத்துல எங்கடா போவ? இல்லப்பா, சும்மாதான். என்ன சும்மா? எப்ப பார்த்தாலும் போய் தனியா தனியா இருந்துக்கிட்டு நம்ம அப்பாய்க்காக சாமி கும்பிட்றது எப்படி இருக்கணுமோ அதெல்லாம் தெரியாது. சரி, எதுக்கு என் மருமகனை பிடிச்சி எல்லாம் வலுன்னு திட்டிக்கிட்டே இருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அவனை திட்டிக்கிட்டு இல்லைன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. நீ உக்காரியா, நீ சாப்பிடுவ. ஒரு நிமிஷம் அத்தை, வா. அட வா. என்னது? யார் அங்க இருக்கிறது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே? என்னையா கூட வேலை செய்கிற பொண்ணா? சாமி கும்பிட்றன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தியோ? கூட வேலை செய்யற பொண்ணுதான் அத்தை. ஆனா சரிம்மா, உட்காந்து சாப்பிடுவேன். எல்லாத்துக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயமா? என்னப்பா? அத்தை, அம்மா, நீங்க இருக்கும்போது இது சொன்னா சரியா இருக்கும்னு தோணுச்சு. என்னப்பா, என்னன்னு சொல்லு. இல்ல, இந்த பொண்ணும் நானும் ஒருத்தர் விரும்புகிறோம். நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். அதை இந்த மாதிரி நேரத்தில் நம்ம குடும்பத்தில் எல்லாரும் முன்னாடியும் சொன்னதை சரியாக இருக்கும்னு தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். அறிவுகிட்ட பழல எம்பிட்டு நெஞ்சல இருந்துச்சுன்னா எல்லாரும் கூடி இருக்க சபையில இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்ப. அம்மா, என்னம்மா, நான் ஒன்றும் தப்பு பண்ணலையேம்மா. உங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லணும் தானே நினைச்சேன். என்னடா சொல்லணும்னு நினைச்சேன், கொல்லணும்னு நினைச்சேன்னு? அறிவுகிட்ட பயலே, உனக்காக நாங்க இங்க என்ன பேசி வச்சிருக்கோம், நீ என்னடா பேசிட்டு இருக்க? இங்கே பாரு, வளர்ந்துட்டோன்னு உனக்கு அவ்வளவு திமிரா? உரிச்சு போடுவேன் ராஸ்கல். நான் நினைச்சேன் நீ போனும் கையுமா இருக்கும் போதே நினைச்சேன் ஏதோ ஒரு வில்லங்கத்தை ஒரு நாள் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன்னு நினைச்சேன். அதே மாதிரி நான் சொன்னது நடந்து போச்சா? ஏண்டா, உனக்கு செல்லம் கொடுத்து இவ்வளவு தூரம் வளர்த்ததுக்கு இதுதான் நீ எங்களுக்கு கொடுக்குற கூலியா? இன்னைக்கு நல்ல விஷயம் நடக்குது, நம்ம குடும்பத்துல ஒரு நல்ல விஷயத்த நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் பேசி முடிச்சு வச்சிருக்கோம். நீ என்ன வேற பாத்திருக்க?
மாமாவுக்கு என்ன பிடிக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா மாமா இப்படி பண்ணுவாருன்னு நினைச்சு கூட பார்க்கல. நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும்னு சொல்லுவாங்க. அது சரியா இருக்கு. அண்ணி அண்ணி அண்ணி, முதல்ல எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க. எது வந்தாலும் அப்புறமேட்டுக்கு பேசிக்கலாம். ஏம்மா நீ உட்காருமா. தம்பி நீ உட்காருடா, சாப்பிடுவீங்க. என்ன பேசிட்டு இருக்க ராணி? சொன்னா கேளுங்க நீ. முதல்ல எல்லாரும் சாப்பிடுங்க. அம்மாவுக்குன்னு படையல் செஞ்சு இப்படி எல்லாரும் சாப்பிடாம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அது நல்லாவா இருக்கு? அம்மாவோட ஆத்மா அப்புறம் எப்படி சாந்தி அடையும்? எனக்கு சோறு வேணாம், ஒண்ணு வேணாம். யார் சாப்பிடணுமோ அவங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. அண்ணே நான் சொன்னா நீ கேப்ப தானே? உட்காரு. எங்க உட்காருங்க. ஏய் உட்காருடி. அப்பா உட்காருப்பா. எம்மாடி என் ஆத்திரத்தை. அண்ணே இது நம்ம அம்மாவுக்கு உண்டானது. முதல்ல அம்மாவுக்கு உண்டானதை முடிச்சுட்டு எதா இருந்தாலும் பேசிக்கலாம். நீ சாப்பிடு, நான் அண்ணியை கூட்டிட்டு வரேன். ஏம்மா உட்காருமா, உட்காரு. ராஸ்கல், உனக்கு இன்னைக்கு இருக்குடா.